நீங்கள் ஆங்கிலம் நல்லா பேசணும், நல்லா எழுதணும், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு முதல்ல தேவை என்னென்னா அதில் என்னென்ன இருக்குங்கிற காம்பவுண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து 9 காம்பனன்ட்ஸ் இருக்குது. முதல்ல நவுன், பெயர்ச்சொல். இன்னும் ரெண்டாவது வந்து ப்ரோனவுன், பிரதி பெயர்ச்சொல். மூணாவது வேர்ப், வினைச்சொல். நாலாவது வந்து அட்வர்ப், வினையடை. அட்ஜெக்டிவ்ங்கிறது பெயரடை, ஏன்னா அது வந்து நவுனும் ப்ரோனவுனையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். சரிங்களா? அப்புறம் ஆறாவது வந்து டிட்டர்மினர்ஸ். ஏழாவது வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷனுங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. இன்னும் வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்களே வந்து தடுமாறுவாங்க, எந்த இடத்துல எது போகிறதுன்னு. இது அண்டர் த டேபிள், அபவ் த டேபிள் சொல்லுவோம்ல, அதுமாரி உள்ள வார்த்தைகள் வந்து அதுக்கு வந்து தமிழில் முன்னுருபு, ஏன்னா நவுனுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? அப்புறம் கன்ஜங்ஷன், இணைப்பு சொல். ரெண்டு கிளாஸஸை இணைக்கிறது, இல்லை ரெண்டு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸை இணைக்கிறது தான் வந்து கன்ஜங்ஷன். அடுத்து 9வது வந்து இன்டர்ஜெக்ஷன். சரிங்களா? அது என்ன, வியப்பிடச்சொல், இல்லை வியப்பிடச்சொல், இல்லைன்னா ஆச்சரிய சொல்னு சொல்லுவோம் நம்ம. வாவ் அப்படிங்கிறோம்ல, அதுமாதிரி சொல்கிறது தான். இந்த 9 தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று என்னென்ன வகைங்கிறது பின்வரும் வகுப்புகளில் பார்க்கலாம். இதை கீழே உள்ள இந்த 9 நல்லா படித்து பாருங்கள். கீழே நம்ம சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 12 நிமிஷம் காணொலி வந்து இந்த 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவலையப்படாதீங்க. சரிங்களா? பயம் இல்லாமல் வாங்க, கற்றுட்டு போங்க நம்ம தமிழா வழி வழியில். சரிங்களா? நன்றி.